ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு அஹோபிலம். நிறையா பக்தர்கள் அஹோபில யாத்திரை போகிறீங்க. அப்போ இன்றைய தலைப்பு அஹோபிலத்தை பற்றி. நரசிம்ம பகவான் உடைய லீலைகள் நடந்த இடம். ஒரு பக்தன் இல்லைன்னா ஆன்மீகவாதி வருஷத்தில் 1-2 முறை இந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எப்படி நம்ம டெய்லி வீட்டில் குளிக்கிறோமோ அதே மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போவது மனதை சுத்தப்படுத்துவது மாதிரி. இதை நம்ம ஆச்சாரிய பெருமான்களை செய்திருக்கிறார்கள். நிரந்தரமாக புண்ணிய தலங்களுக்கு செல்லுவது, காஷி, கயா, விருந்தாவனம், அயோத்தியா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பகவானை நினைத்து பகவானுக்கு தொண்டு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பயணம் போகும்போது வாழ்க்கையின் சூழல்லிருந்து கொஞ்சம் நம்ம மாறி நிற்கிறோம். பகவானை பற்றி நினைக்கக்கூடிய வாய்ப்புகள், அவருடைய நாமத்தை ஜபம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வருஷத்துக்கு 1 முறை 2 முறை எல்லாம் புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்வது ரொம்ப முக்கியம். சிலவங்க அங்கேயா, அங்கே நான் போயிருக்கேன், இது நான் பார்த்துருக்கேன், அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணிய தலங்களுக்கு நம்ம பார்த்துருக்குறோமா அப்படிங்கிறதுக்காக போகிறது கிடையாது. இப்போ சில பக்தர்கள்லாம் வருடம் விருந்தாவனத்துக்கு போவாங்க. அவங்க யோசிக்க மாட்டாங்க, விருந்தாவனம் தானே நான் பார்த்தாச்சு அப்படி யோசிக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த புண்ணிய தலங்களுக்கு போகும்போது எப்படின்னா தாமரை பூவின் இதழ்களை திறக்கிறது மாதிரி ஒரு முறை நம்ம அங்கே போகும்போது புது அனுபவம், புது ரியலைசேஷன் இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஆன்மீகமாக உயர முடியும், பகவானுக்கு பக்கத்தில் நெருங்க முடியும். இதில் சில பக்தர்கள் கடுமையான விரதம் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா உடலுக்கு பசி போடுறது அப்படின்னா அது தவறான வேற எந்த சிந்தனையும் வராது. உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கும் போது பாருங்க, தவறான சிந்தனைகள்லாம் வராது. பொய் பேசணும், ஏமாற்றணும் அப்படியெல்லாம் தோணாது. காய்ச்சல் இருக்கும்போது எப்படா ஓய்வெடுக்கலாம் என்று மட்டும்தான் சிந்தனை வரும். அதே மாதிரி
தவம் இருக்கும் பொழுது உடலின் தேவைகள் குறையும். இப்போ ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறது. ஏகாதசிக்கு விரதம் எப்படி? கொஞ்சம் பால், கொஞ்சம் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உடலின் தேவைகளை மிக குறைவாக எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைத்து விட்டு பகவானை தியானம் செய்வது. சிலவங்க ஏகாதசிக்குன்னு சொல்லி மலை மாதிரி சாப்பிடுவாங்க. அது ஏகாதசி விரதம் கிடையாது. உடல் தேவைகளை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போய் தவம் இருக்கும் பொழுது வேற எந்த சிந்தனையும் வராது. இப்போ அஹோபிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலைக்கு மேலே ஏறிட்டிங்கன்னா டாக்ஸி கிடையாது, ஆட்டோ ரிக்ஷா கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாதி வழி ஏறி திரும்பி வரணும்னா லிஃப்ட்டு கூட கிடையாது. கிருஷ்ணா கிருஷ்ணா நரசிம்மான்னு கத்தி ஏதாவது ஒன்றா மேலே ஏறணும், இல்லைன்னா கீழே இறங்கணும். சும்மா ஜபம் செய் அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் ஜபம் செய்ய மாட்டாங்க. 2 பேர் ஓடுறாங்க. ஒருத்தர் சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, இனி ஒருத்தரை நாய் துரத்துது ஓடிக்கிட்டு இருக்கிறார். இந்த 2 பேரில் யார் உண்மையாக ஓடுவாங்க? சும்மா ஓடுறவரா, நாய் துரத்தும் போது ஓடுறவரா? நாய் துரத்தும் போது ஓடுறவர் தான் உண்மையாக ஓடுவர். அதே மாதிரி ஆன்மீக தவம் இருக்கும் இடங்கள் தான் இதெல்லாம். அஹோபில மலை இந்த மாதிரி ஏறிட்டிங்கன்னா ஒன்றா மேலே போகணும், இல்லைன்னா கீழே வரணும். நடுவில் வச்சு எந்த உதவியும் கிடைக்காது. உடலில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பும் நரம்பும் மெதுவாக வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஜபம். தூங்காமல் கிருஷ்ணா என்னை எப்படியாவது கீழே இறக்கி விட்டுரு, இல்லைன்னா என்னை மேலே கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிற ஜபம் ரொம்ப உண்மையாக இருக்கும். ஆன்மீக தவம் அந்த அளவுக்கு முக்கியமாக. ஒரு முறை ராமானுஜர் திருப்பதிக்கு போகிறார். இப்போ தான் திருப்பதிக்கு எல்லாருமே வண்டி வாகனத்தில் போயிடுறாங்க, காரில் போயிடுறாங்க. சீக்கிரமாக காலையிலேயே போய் சாயங்காலமே அப்போவே வந்துடுறாங்க. அந்த காலத்திலெல்லாம் திருப்பதி போக வேண்டும் என்றால் நடந்து தான் போக வேண்டும், வேற வழியே கிடையாது. அப்போ ராமானுஜர் மலை அடிவாரத்தில் விட்டார். யோசிக்கிறார், நான் எப்படி மேலே ஏறுவேன்? ஏன்னா திருமலை என்று சொல்வது அனந்தன். மேலே பாலாஜி ஸ்ரீனிவாசர் பள்ளி கொண்டு இருக்கிறார், குடிகொண்டு இருக்கிறார். அப்போ அந்த மலையே அனந்தன் தான். அந்த திருமலை என்றால் லட்சுமியின் இடம். நான் எப்படி மிதிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். சீடர்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலிருந்து நடந்து வந்திருக்கிறாங்க. ராமானுஜரோட திருமலைக்கு போய் ஸ்ரீனிவாசரை தரிசனம் செய்யலான்னு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ இவர் மலை ஏறலைன்னா யாருனாலும் ஏற முடியாது. எல்லாரும் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. அப்போ பக்தர் சொல்கிறாங்க, நீங்கள் மேலே ஏறினாதானே எல்லா பக்தர்களும் ஏறுவாங்க, சந்தோஷமாக இருக்கு. இவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு என்ன செஞ்சாராம், காலால் மிதிக்க எனக்கு யோக்கியதை இல்லை என்று சொல்லி முட்டி போட்டுக்கிட்டு மலை ஏறுறாராம். திருப்பதி மலையை ராமானுஜர் மண்டியிட்டு முட்டியிட்டு மேலே ஏறுறார். பார்த்த பக்தர்கள் கண்ணிலையெல்லாம் ரத்தம் நீராக வழிய ஆரம்பித்து விட்டது. அப்போ திருமலை நம்பி என்று மாபெரும் ஆச்சாரியர், சைலபூர்ணா அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ராமானுஜரின் குரு. அவர் மலைக்கு மேலிருந்து கீழே வர்றாரு. ராமானுஜர் மண்டியிட்டு ஏறுறாரே அப்படின்னு. அவர் குருவாக இருந்து கூட இவ்வளவு பெரிய ஆச்சாரியர், தூய பக்தியர் முட்டி போட்டுக்கிட்டு வர்றாரேன்னு சொல்லி பிரசாதம் எடுத்துக்கிட்டு வர்றார். அப்போ ராமானுஜர் பார்த்துட்டு ரொம்ப கவலையாக போச்சு. ஆச்சாரியர் எனக்காக பிரசாதம் எடுத்துகிட்டு வர்றாரே, ஐயா திருமலை நம்பி நீங்களே ஏன் வந்தீங்க?
யாராவது சிறுவர்கள் கிட்ட கொடுத்து விட்டிருக்கலாமே, வயதில் சின்னவர்கள், ஆன்மீகத்தில் சிறியவர்கள், யார்கிட்டையாவது நீங்கள் கொடுத்து விட்டிருக்கலாமே என்று கேட்டபொழுது சற்றும் யோசிக்காமல் திருமலை நம்பி பதில் சொல்லுகிறார், நான் சுத்தியும் பார்த்தேன், என்னை விட சிறியவர்கள் வேற யாருமே திருப்பதியிலே கிடையாது அப்படின்ட்டார். உயர்ந்த பக்தி. ஆன்மீகம்னா எப்பொழுதுமே நம்மை சிறியவர்களாக்கி மற்ற வைணவர்களை பெரியவர்களாக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நேர தலைகீழா நம்ம தான் பெருசு, பாக்கி எல்லாம் சிறுசு. அப்படி இந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம அகோபிலம் போகிறோம். இது ஒரு மலைத்தொடர், கிழக்கு மலைத்தொடர். திருப்பதி, அகோபிலம், ஸ்ரீசைலம் இது எல்லாமே ஒரே மலைத்தொடரில் தான் இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கத்திய மலைத்தொடர், அதில் தான் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் திருப்பதி போயிருப்பாங்க, ஆனால் அகோபிலம் போனவர்கள் குறை. திருப்பதியிலிருந்து போனோம், மறுபடியும் ஒரு 7-8 மணி நேரம் பயணம். அது ஒரு காடு. இப்போவும் வனவிலங்கு துறைக்கு கீழே தான் அகோபிலம் இருக்கு. பகவானுக்கு எண்ண முடியாத அவதாரங்கள், ஏகப்பட்ட அவதாரங்கள் பகவானுக்கு உண்டு. இருந்தாலும் ஆச்சாரியர்கள் 5 அவதாரங்களை 10 அவதாரங்களை முக்கியமான அவதாரங்களாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 10 அவதாரம்? மட்சவதாரம், கூர்மா, வராகா, நரசிம்ஹா, வாமனா, அப்புறம் ஸ்ரீராமர், பரசுராமர், பலராமர். நிறைய பேர் கிருஷ்ணர் என்று சொல்லுவார்கள், ஆனால் பாகவதம் புத்தர் என்று சொல்லுகிறது. 9வது அவதாரம் கிருஷ்ணர் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் அந்தர்யாமி பரமாத்மா. புத்தரை 9வது இடத்துல பாகவதம் சொல்லுகிறது, 10வது கல்கி. இப்படி 10 அவதாரத்தில் முதல் 5 அவதாரங்கள் பூமியிலேயே நடக்கலையாம். மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமனா, இந்த 5 அவதாரங்கள் பூமியில் வரவே இல்லை. வேற ஏதேதோ வேற்று கிரகங்களில் நடந்திருக்கின்றன. அடுத்த 5 தான் பூமியில். ராமர், பரசுராமர், பலராமர் இவங்க தான் பூமியில். முதல் 5 பேர் பூமியில் கிடையாது. அதனால இந்த அவதார தலங்களை தரிசனம் எடுக்கும் வாய்ப்பும் நமக்கு கிடையாது. இந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்த பொழுது கருடனால் அங்கே போக முடியல. பாகவதத்தில் விளக்கியிருக்காங்க, நரசிம்ம அவதாரம் அவ்வளவு ரூக்ஷமாக இருக்கு, உக்கிரமாக இருக்கு. நீங்கள் இந்திய நாட்டிலேயே பெருநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நரசிம்மர் கோயில் இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையுமே சாந்த நரசிம்ஹா, லக்ஷ்மி நரசிம்ஹா, இந்த மாதிரி நரசிம்மர் ஆலயங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. உக்ர நரசிம்மர் எங்கேயுமே கிடையாது. உக்ர நரசிம்மரை எல்லாம் வச்சு வழிபட மாட்டாங்க. ஏதாவது தப்பு தண்டா நடந்தது, கோயிலையே எரிச்சு விட்டுருவார் அவர். இஸ்கான் இயக்கத்தின் தலைநகரமான மாயாப்பூருங்கிற இடத்துல உக்ர நரசிம்மர் இருக்கிறார். அப்படியே ஒரு கல்லிலிருந்து அப்படி ஒரு 8 கையெல்லாம் வச்சு அப்படி நிற்பார், பயமாக இருக்கும். இவரை நம்ம கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலையில் தான் செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் தான் அந்த சிலையை செதுக்கினார்கள். கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலை, அங்கே தான் இந்த நரசிம்மரை செய்தார்கள். அது யார் செய்தாங்க? இறந்து போன சமாதியான சங்கராச்சாரியாரின் சீடன், அவர் தான் ஒரு பெரிய ஆசாரி, அவர் தான் செஞ்சார். ஆனால் இந்த விக்கிரகங்கள் செய்யும் பொழுது ஒரு சிறு விஷயம் இருக்குது. என்னன்னா, கண்ணை கட்டி விடுவார்கள். எந்த விக்கிரகத்தை செதுக்கினாலும் கண்ணை கட்டி விடுவார்கள், கண்ணை திறக்க மாட்டாங்க.
எந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்கிறார்களோ அந்த கோயிலில் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் அர்ச்சகர்கள் அங்கே அதன் கண்ணை திறப்பார்கள். அது ஒரு சடங்கு. கண்ணை திறக்கும் பொழுதுதான் பகவான் அந்த விக்கிரகத்திற்குள்ள வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சடங்குக்கு நேத்ர உன்மிலினம் அப்படின்னு பேர். கண்ணை திறக்கும் சடங்கு. இந்த ஆசாரி ஸ்தபதி என்ன பண்ணார், அவ்வளவு அழகா அந்த விக்கிரகத்தை செதுக்கிட்டார். கற்சிலையை உருவாக்கி கோயில்காரங்கிட்ட சொல்லாம அவரே நண்பர்களை எல்லாம் அழைத்து பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. அவருக்கே வியப்பா இருந்துதான், அந்த சிற்பிக்கே வியப்பா இருந்துதான். நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் மனுஷன், கண்ணை திறந்து காமிச்சிட்டார். அப்படி செய்யக்கூடாது. எப்பொழுது பிரதிஷ்டை செய்கிறார்களோ அப்பொழுதுதான் விக்கிரகத்தின் கண்ணை திறக்க வேண்டும். அடுத்த நாளைக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்தார். கண்ணை திறந்து என்னென்னமோ சத்தம் வெடிக்குது, அது இது. இந்த சிற்பி ஓடி போய் பார்க்குறாரு. ஒரு ஓலை கொட்டகைக்கு கீழே தான் இந்த கல் சிலை செதுக்கி கொண்டிருந்தார்கள், பெரிய கூரை எல்லாம் போட்டு. அந்த கூரை முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறதா, பக்கத்தில் இருக்கிற பொருளெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. பயந்தே போன சிற்பி என்ன பண்ணாரு, இஸ்கான் தலைமையகத்துக்கு ஃபோன் பண்ணி, அதாவது இது 1986 நடந்த கதை. இஸ்கான் தலைமையகம் மாயப்பூருக்கு ஃபோன் பண்ணி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்கள் நரசிம்மரை கொண்டு போங்க, இங்கே எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் அப்படின்ட்டாங்க. அப்படி அந்த நரசிம்மரை கொண்டு போய் மாயப்பூரில் பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கு இந்திய நாட்டிலேயே 2-3 இடங்களில் தான் உக்ர நரசிம்மர் இருக்கிறார். உக்ர நரசிம்மரை வைத்து வழிபட யாருக்குமே தைரியம் வராது. எல்லாருமே லட்சுமி நரசிம்மர், சாந்த நரசிம்ஹா, யோக நரசிம்ஹா, பிரகலாத வரத நரசிம்ஹா, இப்படிப்பட்ட நரசிம்மரை தான் பிரதிஷ்டை செய்வார்கள். ஏன்னா உக்ர நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணி ஏதாவது தப்பு தண்டா நடந்தது மொத்தத்தை எரிச்சு விட்டுருவார் அவர். அப்போ எப்படி இந்த லீலைகள் பூமியில் நடக்கவில்லை என்றால் அப்புறம் எப்படி அஹோபிலம் வந்தது? அது ஒரு அழகான கதை. நரசிம்மர் இரண்யனை கொல்லும் பொழுது அப்படியே தலையெல்லாம் அந்த சிங்கத்தின் முடி, சிங்கம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும், ஆண் சிங்கம். விலங்குகளில் ஏன் தெரியல, எல்லாமே ஆண் வர்க்கத்துக்கு தான் அழகு அதிகம். மயில் எடுத்துக்கோங்க, ஆண் மயில் அழகாக தோகையெல்லாம் நீளமாக இருக்கும். பெண் மயிலுக்கு தோகை கிடையாது, ஆண் மயிலுக்கு தான் தோகை. சிங்கத்தை எடுத்துக்கோங்க, ஆண் சிங்கத்தில் அப்படி தலையெல்லாம் அப்படி முடி, அப்படி தலையாட்டினா முடியெல்லாம் அப்படி இப்படி இப்படி போகும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. விலங்குகளில் பறவைகளில் எல்லாமே ஆண்களுக்குத்தான் அழகு அதிகம். மனுஷனை படைக்கும் போது கடவுள் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, திருப்பி போட்டார். அங்கே மட்டும் ஏதோ வேறுபாடு வந்து விட்டது. அப்போ நரசிம்மர் பிரகலாதனை விட 120 மடங்கு பெருசா இருக்கிறார். இரண்யனை விட 120 மடங்கு. இரண்யன் முன்னாடி நரசிம்மர் முன்னாடி பாயும் பொழுது ஒரு ஈசல் பாய்வது போல் இருந்ததா. நரசிம்மர் தன் கை நகங்களால் ஆயிரக்கணக்கான அரக்கர்களை கொன்று விட்டார். இந்த கத்தி துப்பாக்கி எல்லாம் எடுக்கல, நகத்தாலே கொன்னுட்டார். 1000 பேர், 1000 அரக்கர்களை நகத்திலே கொன்னுட்டார். அவரோட சைஸ் என்ன, இரண்யனோட சைஸ் என்ன? இப்போ நம்ம ஒரு ஈசலை கொசுவை பிடிச்சா எப்படி இருக்கும்? 2 விரலுக்குள்ள ஒதுங்கிரும், அவ்வளோதான் இருக்கும். ஏறக்குறைய இரண்யனும் அப்படித்தான். நரசிம்மரை விட 120 மடங்கு சிறியவனாக இருந்திருக்கிறார். அப்படியே எடுத்து வச்சு மடியில் வச்சு நகத்தாலேயே கிழிச்சிட்டார். கோபம் அனல் பறக்கும், சூரிய கோட்டி சமப்பிரபா, கோடிக்கணக்கான சூரியன்களுக்கு நிகராக அவருடைய தேஜஸ், கோபம். ஏன்?
என்னுடைய தூய பக்தனான பிரகலாதனை சீண்டி விட்டான், பிரகலாதனை போய் இவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டானே இந்த இரண்யன் என்று சொல்லி அவ்வளவு கோபம் நரசிம்மருக்கு. இரண்யனை வயிறை கிழிச்சு இந்த குடல் மாலையெல்லாம் உருவி அந்த குடலையெல்லாம் எடுத்து கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டார். அவ்வளவு கோபம். யாருமே நரசிம்மர் பக்கத்திலேயே போகல. சிவபெருமான், பிரம்மா, தேவர்கள் எல்லாம் தூர தள்ளி தொலைவில் நின்று பேசிக்கொண்டு நீ போப்பா நீ போப்பான்னு யாரும் பக்கத்தில் போக பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் லட்சுமி தாயாரே நரசிம்மர் இதயத்திலேருந்து மெதுவாக இறங்கி நடந்து போயிட்டாங்க, நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கும் அந்த வெப்பம் உக்ரம் தாங்க முடியலை. யாருமே நரசிம்மர் பக்கத்தில் போகலை. ஆனால் பயமே இல்லாமல் போன ஒரே ஒரு ஆள் பிரகலாதன் தான். பிரகலாதா என்ற வார்த்தையின் பெயர் அனைவருக்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடியவர் என்ற பெயர். ஆஹ்லாதம் பிரதாயித்தே இதி பிரகலாதா. ஆஹ்லாதம்னா சந்தோஷம், வர்ற எல்லாருக்கும் சந்தோஷத்தை விநியோகம் செய்யக்கூடியவர் பிரகலாதன். அவர் மட்டும் ஒரு தாமர மாலையை கையில் ஏந்தி கொண்டு அப்படியே புன்சிரிப்போட புன்னகையோட போறார். நரசிம்மர் அந்த பிரகலாதனை பார்த்த உடனே இந்த கோபமெல்லாம் மறந்து போய் பிரகலாதனை தூக்கி தன் மடியில் உட்கார வைத்து, சிங்கம் எப்படி தன் சிங்கக்குட்டியுடன் அன்பு காண்பிக்குமோ அது மாதிரி அந்த குழந்தைய நக்குறார் நரசிம்மர். மடியில் பிரகலாதனை எடுத்து வச்சு நக்கு நக்கு நக்குறார். ஏன்னா சிங்கம், விலங்குகள் அப்படித்தான் அன்பை காட்டும். பிரகலாதா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கேட்கிறார். அவ்வளவு மனசு குளிர்ந்து போய்விட்டது. என்ன வரம் வேண்டும்? பிரகலாதர் அவ்வளவு தூய்மையானவர் பாருங்க. எனக்கு எது வேணும்னு கேட்கவே இல்லை. இப்போ உங்ககிட்ட கிருஷ்ணர் டிங்குன்னு உங்கள் ஃப்ரெண்டில் உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்கன்னு பேப்பர் பேனை எடுத்து ஒரு லிஸ்ட்டாக போட்டு கொடுத்துருவோம். பிரகலாதர் என்ன சொன்னார்னா, என் அரக்க தந்தை அறிவில்லாதவன், அறியாமையில் வாழ்ந்து விட்டார், தயவு செய்து அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்துவிடும். எந்த மனிதர் என்னை அந்த அளவுக்கு துன்புறுத்தினாரோ அந்த மனிதருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை. இதை திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு எந்த அளவுக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சால் அவன் வெட்கப்படும்படி அவனுக்கு நன்மை செய்ய வேண்டுமா? நம்ம அப்படி இல்லை. ஞாபகம் வச்சு வச்சு பழி வாங்கிட்டு இருப்போம். எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ பழி வாங்கி விடுவது, பழி வாங்க முடியாவிட்டால் வார்த்தையால் புண்படுத்தி கொண்டே பேசுவது. அது நிறைய பேர் பழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. நாக்கால புண்படுத்தி கொண்டே பேசிக்கொண்டிருப்பது. அதாவது பிரகலாதரின் தலை சிறந்த குணம் என்னவென்றால், அந்த தவறு செய்தவர் இரண்யனை மன்னித்தார். அது ஓகே, பரவாயில்ல, மன்னிக்கிறதே பெரிய விஷயம், மன்னித்து விட்டார். அதற்கு மேலாக இரண்யன் செய்த தவறை மறந்தும் விட்டாராம். அது எப்படி? நம்மளை நிறைய பேர் வாழ்க்கையில் புண்படுத்தி இருப்பார்கள், நமக்கு நிறைய பேர் தீங்கு செய்திருப்பார்கள். சில காலம் நம்ம அவங்கள மன்னிச்சிருவோம். மறப்போமா? அப்படி ஒரு மனிதர் நமக்கு செய்த தீங்கை மறப்போமா? மறக்கவே மாட்டோம். ஆனால் பிரகலாதர் மறந்து விட்டார். நரசிம்மர் சொல்றார், பிரகலாதா, நீ இதெல்லாம் கேட்கவே வேண்டாம் என்கிட்ட. யார் ஒரு மனிதர் ஒரு பரம்பரையில் தூய பக்தர் ஆகிறாரோ அவருடைய 3 தலைமுறைகளை நான் காப்பாற்றி விடுவேன். இருந்தாலும் பிரகலாதா, நீ கேட்டதுக்காக அந்த 3ஐ 7ஆக மாற்றி தருகிறேன் அப்படின்னா. இப்போ நீங்கள்லாம் தூய பக்தர் ஆயிட்டீங்கன்னா உங்கள் பரம்பரையிலேயே 7 தலைமுறை காப்பாற்றப்பட்டு விடும். இது நரசிம்மர் பிரகலாதனுக்கு கொடுத்த வாக்கு. ஆனால் எந்த தேவர்களும் பக்கத்திலேயே வரல.
இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கருடனுக்கு பெரிய கவலை. இந்த உக்ர ரூபம், பாதி மனிதன் பாதி மிருகம், இப்படி ஒரு அவதாரத்தை யாருமே பார்த்தது கிடையாது. நான் அந்த நேரத்தில் இல்லாமல் போயிட்டேனேன்னு சொல்லி இந்த அகோபில மலையில் கருடன் கடுந்தவம் புரிந்தாராம். எனக்கு அந்த நரசிம்மர் உருவம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான தவம் புரிந்திருக்கிறார். அப்படி கருடனுக்கு மறுபடியும் காண்பித்து கொடுத்ததுதான் அகோபிலம். ரீப்ளே. இரண்டாவது ஒரு முறை அந்த நாடகம் பகவான் கருடனுக்காக ஆடிய இடம்தான் அகோபிலம். அகோபலம் நாரசிம்ஹாய, என்ன பலம் அவருக்கு என்று தேவர்கள் துதிபாடினார்கள். ஹரே கிருஷ்ணா. அப்போ இந்த அகோபிலத்தில் கருடனுக்காக பகவான் இந்த நாடகத்தை மறுபடியும் ஆடி காண்பித்த இடம் அகோபிலம். இங்கே உங்களுக்கு மலையடிவாரம் வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் போயிடலாம். அதுக்கப்புறம் மலை மேலே 9 கோயில்கள். இந்த 9 கோயில் என்னென்னா ஒரு இடத்துல பகவான் ஒரு லீலை செய்தது. மலையடிவாரத்தில் பிரகலாத வரத நரசிம்ஹா, பிரகலாதனுக்கு வரம் கொடுத்த நரசிம்ஹர் மலைக்கு கீழே. மலைக்கு மேலே மாலோல நரசிம்ஹர், அந்த நரசிம்ஹரைத்தான் ஜீயர் எப்பொழுதுமே கொண்டு நடப்பார். மாலோலா அப்படின்னா லக்ஷ்மி தாயார். அங்கே சாந்தமான லக்ஷ்மிக்கு இது கொடுக்கக்கூடிய நரசிம்ஹர். ஏன்னா 24 மணி நேரமும் பகவானுடைய இதயத்திலேயே லட்சுமி தாயார் ஸ்ரீவல்சலத்தில் தங்கி இருந்தால் கூட லட்சுமி தாயாருக்கு பகவான் இந்த சண்டைக்கு போகிறது, போர் புரிவது, சுதர்சன சக்கரத்தை எடுத்து ஆளுகளை வெட்டுறது, இதெல்லாம் பிடிக்காது. லட்சுமி தாயாருக்கு அவ்வளவு அமைதியான ஒரு இடம். எனக்கு பேர் மறந்து போச்சு. திருச்சி, புதுக்கோட்டை அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு திவ்ய தேசம் உண்டு. அந்த மலையிலேயே குகையிலேயே தோண்டி செவுத்தில் அந்த சிலை வடித்திருப்பார்கள். பகவான் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், பேர் மறந்து போச்சு. அதாவது திருச்சி, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை அந்த பக்கம் போன ஒரு திவ்ய தேசம். அது நம்ம சிலையெல்லாம் கிடையாது அங்கே. கரெக்ட். சங்கீதா திருமையம். சரி, எல்லோரும் கரெக்டாக போட்டாங்க ஆன்சர். திருமையம். எல்லாம் நீங்களாம் அந்த ஊருக்காரங்க போல் இருக்கு. நாங்கள்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கோம். இந்த திருமையம் அப்படி அந்த குகை அந்த மலையிலேயே வடிவெடுத்திருப்பார்கள் அந்த விக்கிரகத்தை. அது அடுத்த முறை போகும்போது கவனமாக போகணும். பகவான் தூங்கி கொண்டிருக்கிறார். அங்கே அந்த உருவம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இது எவ்வளவு நுட்பமாக கலைநயத்தோடு அந்த லீலையில் ஐக்கியமாய் அதை செதுக்கி இருக்கிறார்கள். பகவான் பள்ளி கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார். காலில் லட்சுமி தாயார் பகவானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 அரக்கர்கள் வேதத்தை திருட வருகிறார்கள். 2 அரக்கர்கள் வேதத்தை திருட வரும் பொழுது லட்சுமி தாயார் பகவானின் பாதத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். பகவான் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை எழுப்பி விட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லி அனந்தன் என்ன பண்றாரு, நெருப்பை கக்கிறார். அந்த 2 திருடர்களுக்கு மேல, அரக்கர்களுக்கு மேல நெருப்பை கக்கிறார். ஏன்னா பகவான் பள்ளி கொண்டு இருக்கிற அவரை தொந்தரவு செய்யக்கூடாது, அவர் நிம்மதியா தூங்கட்டும், நானே பார்த்துக்கிற அரக்கர்களை என்று சொல்லி அனந்தன் நெருப்பை கக்குகிறார். பகவான் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நெருப்பு அரக்கர்கள் மேல விழுந்துட்டு இருக்கு. கால் கிட்ட யார் இருக்கிறா? லட்சுமி தாயார் பணிவிடை செய்கிறாங்க. தூங்கி கொண்டிருக்கும் பெருமாள் என்ன செய்கிறார்னா, லட்சுமி தாயார் மேல நெருப்பு வரக்கூடாதேன்னு சொல்லி தூக்கத்தில் அவரை கை வச்சு மறைச்சிக்கிறாங்க லட்சுமி தாயார். பாருங்க, அப்ப அவர் தூங்கிட்டா இருக்கிறாரு, ஊரை பூரா தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். லட்சுமி தாயாரின் மீது நெருப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் கையால் லட்சுமியை பாதுகாக்கிறார். அழகான லீலை அந்த ஊர்ல திருமையம். ஸோ இவ்வளவு அரக்கர்களை கொன்றாலும் அதெல்லாம் செஞ்சாலுமே லட்சுமி தாயாருக்கு அமைதிதான் பிடிக்கும்.
அப்படி மலை மேலே கொஞ்சம் ஏறணும். ஏறிட்டோம்னா மாலோல நரசிம்ம, லக்ஷ்மியுடன் இருக்கிற நரசிம்மர் இருப்பார். அப்புறம் அந்த சின்ன மலையிலிருந்து கீழே இறங்கிட்டோம்னா வராக நரசிம்மர். ஒரு பக்கம் நரசிம்மருடைய உருவம், இனி ஒரு பக்கம் வராகத்தின் உருவம். ஏன்னா வராக நரசிம்மரை அண்ணன் தம்பி என்று சொல்லுவார்கள். அந்த இரண்ய சகோதரர்கள், இரண்யாக்ஷன், இரண்யகசிப்பு, அந்த இரண்ய சகோதரர்களை கொல்லுவதற்காக எடுத்த 2 அவதாரங்கள் வராகமும் நரசிம்மமும். அந்த கோயில் இருக்கு, சின்ன கோயில். அது முடிச்சு அப்படியே நடந்தோம்னா மூச்செல்லாம் வாங்கலாம். இதயமே வாய் வழியாக வெளியே வந்து அப்புறம் உள்ளே போயிடும். அப்படி கொஞ்சம் கஷ்டமாக மேலே நடக்கணும். நடுவில் வச்சு ஆட்டோ கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன மாதிரி முதல்லையே தண்ணியெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா பாதி வழியில் ஒன்றுமே கிடைக்காது. நடுவில் எங்கேயாவது டீ கடை கிடைக்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. கீழே எதை எடுத்துக்கிறீங்களோ மேலே வர அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏதாவது பிரசாத பொட்டலம், அப்புறம் குரங்கு பிடுங்கலைன்னா அது நமக்கு சாப்பிட கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த பொட்டலத்தை திறந்தோன்னா குரங்கு சாப்பிட்டுட்டு போயிடும். தண்ணி பாட்டில் இதெல்லாம் சின்ன பையில் எடுத்துக்கிட்டு நடந்தோம்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தோணும், வெயிட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களெல்லாம் வழியில் வந்து கிருஷ்ணா ராமான்னு கூப்பிட்டுருவாங்க. அப்படியே நடந்து மேலே போனால் ஜுவால நரசிம்மர், உக்ர நரசிம்மர் கோயில் இருக்குது, ஜுவாலா. அதற்கு முன்னாடி இரத்த குண்டு அப்படின்னு இரத்த குளம். நரசிம்மர் வந்து இரண்யனை கொன்றதற்கப்புறம் தன் கை கழுகிய இடம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே பாறைக்கு இடையிலிருந்து தண்ணீர் கசியும், இரத்த நிறத்தில் கசிந்து கொண்டிருக்கும். அதை முடித்து ஜுவாலா நரசிம்மர், அப்படியே தூணிலிருந்து வெளியே வந்த அந்த நரசிம்மர் இருப்பார். அதுக்கப்புறம் மேலே உக்ரஸ்தம்பம். எல்லாரும் போகிறாங்களான்னு தெரியாது, பாதி பேர் போவாங்க, பாதி பேர் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த உக்ரஸ்தம்பம் ஏறும்போது ஆரம்பத்தில் 2 காலில் ஏறுவோம், அப்புறம் 4 காலில் ஏறுவோம், அப்புறம் கடைசி ஆகும்போது குழந்தைகளை மாதிரி இழைந்து தவழ்ந்து மேலே போவோம். அங்கே பாதையே கிடையாது. பாறை மேலே ஏறினா மேலே அந்த உக்ரஸ்தம்பம் நரசிம்மர் வந்த இடம். அது வந்து உங்களுக்கு வயதானவங்கெல்லாம் அதை முயற்சி செய்யாதீங்க, ரொம்ப கடினம். அது ஜுவால நரசிம்மர் வர போயிடலாம். அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டோம்னா பாக்கி எல்லா இடமும் வண்டியிலேயே போயிடலாம். அதில் வண்டியில் போகக்கூடிய ஒரு இடம்தான் பாவன நரசிம்மர். ஜீப்பில் ஒரு 3/4 மணி நேரம் போகணும். வெள்ளையும் சொல்லையுமா போனோம்னா மண்ணும் சகதியாக திரும்பி வந்து விடுவோம். ஏன்னா அங்கேயும் பாதை கிடையாது. ஆனால் 3/4 மணி நேரம் ஜீப்பில் வந்து குலுங்கி 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 போன வாரம் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு பயணம். ஆனால் அங்கே நமக்கு வைணவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, பாவன நரசிம்மாவில் அங்கே வந்து ஆடு கோழி எல்லாம் குருதி கொடுப்பார்கள். என்னடா நரசிம்மர் கோயிலில் இப்படி நடக்குதா அப்படின்னு நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு முறை லட்சுமி தாயார் வந்து பகவானிடமிருந்து கோபப்பட்டு தனியாக வந்து அந்த மலைவாழ் மக்களின் குலத்தில் பிறந்துட்டாங்க. செஞ்சு லக்ஷ்மி அப்படின்னு பேர். லட்சுமி தாயார் பகவானுடன் சண்டை போட்டுக்கொண்டு நேராக அங்கே வந்து அந்த மலைவாழ் மக்கள் அவங்க குலத்தில் செஞ்சு லக்ஷ்மி அப்படிங்கிற பேரில் அவதாரம் செய்தார். நரசிம்மர் போய் அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இது என் மனைவி கொடுங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் மனைவி எல்லாம் கிடையாது, எங்கள் பொண்ணு கொடுக்கணுன்னா நீங்கள் எங்கள் குலத்தின் ஒரு ஆளாக வேண்டும் என்று சொல்லி நரசிம்மர் போய் அவங்க குலத்தில் சேர்ந்து விடுகிறார். இன்றைக்கும் அந்த மலைவாழ் மக்கள் வந்து பிரார்த்தனை செய்வது இதெல்லாம் அது ஒரு பயங்கரமான பயணம், மறக்கவே மாட்டீங்க. ஜீப்பில் போயிட்டு திரும்ப வந்துடுவோம். அதற்கப்புறம் ஒரு அழகான கோயில், ரொம்ப அமைதியான இடம், காரஞ்ச நரசிம்மர். அங்கே ஒரு முறை ஹனுமான் வந்து தவம் செய்கிறார். ஹனுமான் எங்கே போய் தவம் செய்தாலும் ராமா ராமா என்று தான் தவம் செய்வார்.
இவர் போய் தவம் செஞ்ச உடனே நரசிம்மர் வந்தார். உடனே ஹனுமான் சொல்லிட்டாரு, எனக்கு நீங்கள்லாம் வேண்டாம், எம்பெருமான் ராமன் தான் அப்படின்னு சொன்ன உடனே நரசிம்மர் சொன்னார், எனக்கும் ராமனுக்கும் வேறுபாடு இல்லை என்று சொல்லி கையில் கோதண்டத்தை காண்பித்து கொடுத்தார். அப்படி தரிசனம் கொடுத்த இடம் காரஞ்ச நரசிம்மர். அப்புறம் பாக்கி எல்லாமே ஜீப்லேயே போயிடலாம். யோக நரசிம்மர் பிரகலாதனுக்கு அறிவு சொல்லி கொடுத்தார். நரசிம்மரே பிரகலாதனுக்கு உபதேசம் நடத்தினார். அப்போ இந்த யோக நரசிம்மர் கிட்ட போனீங்கன்னா பகவத்கீதை பாகவதம் எங்களுக்கும் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நரசிம்மர் பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ண இடம் யோக நரசிம்மர். அப்புறம் இனி ஒன்று பார்கவ நரசிம்மர். பரசுராமன் கடுமையான விரதம் தவம் அந்த காட்டில் செய்த பொழுது பரசுராமனுக்கு நரசிம்மர் தரிசனம் கொடுத்தார், பார்கவ நரசிம்மர். அப்புறம் ஒன்று சத்திரவட்ட நரசிம்மர். ரொம்ப அழகான கோயில், ஒரு காட்டு பகுதியில் அமைதியான இடம். அந்த ஒரு நரசிம்மர் தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சிரிக்கிற நரசிம்மர் அங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். சத்திரவட்ட நரசிம்மர் அப்படியே அவருடைய இதழ் காது வரை இருக்கும், அவ்வளோ பெருசாக சிரிப்பார். நீங்கள் அங்கே போனாலே பார்க்கலாம். சிரித்து சிரித்து பெருசாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். சங்கீத பிரியன் அவர். அங்கே 2 கந்தர்வர்களுக்கு அவர்கள் சாப மோட்சம் கொடுத்தார். ஏதோ தப்பு பண்ணி அங்கே மாட்டிக்கிட்டாங்க 2 கந்தர்வர்கள். அந்த ஒருத்தர் பேர் ஆஹா, ஒருத்தர் பேர் ஓஹோ. 2 கந்தர்வர்கள், நல்ல அழகான பேர். ஆஹா ஓஹோ, நல்ல பேர். இந்த 2 கந்தர்வர்கள் ஏதோ தவறு செய்து அங்கே அந்த காட்டில் பிறந்து விட்டார்கள். நரசிம்மர் அவர்களுக்கு இருவருக்கும் சாப மோட்சத்தை கொடுத்து பாட சொல்கிறார். அவங்க 2 பேர் சங்கீதம் பாடுறாங்க. பாடி பாடி நரசிம்மர் சிரித்து சந்தோஷம் தாங்க முடியாமல் தன் துடையில் தட்டி கொண்டே, இந்த சங்கீதம்லாம் பாடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அப்படி துடையிலெல்லாம் தட்டி தட்டி பாடுவாங்க. நரசிம்மர் தன்னுடைய துடையில் தட்டி கொண்டே ஆஹா ஓஹோ என்று அந்த 2 கந்தர்வர்களை புகழ்படுத்துகிறார். அந்த கோயில் சங்கீதத்தின் கோயில். அதனால் போனீங்கன்னா நீங்களும் ஆஹா ஓஹோன்னு கீர்த்தனை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடி ஆடி கீர்த்தனம் பண்ணணும். அந்த நரசிம்மர் சங்கீத பிரியர், அவர் மட்டும்தான் சிரித்து கொண்டிருப்பார். இப்படி 9 கோயில், 9 விதமான அனுக்கிரகம். இப்போ அங்கே போய் நம்ம அதிகபட்சம் ஜெபம் செய்து நரசிம்மரின் லீலைகளை நினைவு கூர்ந்து பிரகலாதனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஜென்மத்திலேயாவது எனக்கு பக்தி கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். பயணம் செய்யும் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். நரசிம்மருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கட்டும்.